இப்போது நம்ம வந்திருக்க இடம் வந்து தனாங் பக்கத்தில் இருக்க மார்பிள் மவுண்டெயின். பானா ஹில்ஸ் ட்ரை பண்ணோம். அங்கே ஒரே க்ளவுடியாக இருந்ததுனால வியூ சரியாக இல்லைன்னு இன்றைக்கி அதை ஸ்கிப் பண்ணியாச்சு. அதனால் நாளைக்கு ப்ரோக்ராமை இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு மார்பிள் மவுண்டெயின் வந்திருக்கோம். ஏற்கனவே ஒரு 250-300 படி ஏறி தான் மேலே வந்திருக்கோம். இது ஒவ்வொரு படியும் கிட்டத்தட்ட 1 அடி டு 1.5 அடி ஹைட் இருக்குது. ஸோ ஏறுறது கொஞ்சம் சிரமம்தான். பயங்கரமாக மூச்சு வாங்கும். ஹார்ட் டிசபிலிட்டி இருக்கவங்களும் ப்ரெக்னென்ட் உமன்ஸும் இந்த ஏரியா விசிட் பண்ணுறதுக்கு நாட் அட்வைசபிள் அப்படின்னு இன்டர்நெட்லேயே போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மார்பிள் மவுண்டன் சிட்டி வியூ. இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னா, இந்த சிட்டி உள்ளே என்ட்ராகும் போதும் சரி, இந்த கீழே ஃபுட்ஹில்ஸ்லேயும் ஃபுல்லாகவே மார்பிள்னால் செஞ்ச ஸ்கல்ப்சர்ஸ், சிலைங்க நிறைய விற்கிறாங்க. அதுலேயும் புத்தா ஸ்டாச்சு அதிகம். இயேசு இருக்கார், நம்ம ஊர் சிவன் இருக்கார். ஸ்டாச்சு வந்து பார்த்திங்கன்னா சுமாராக 1 feet ஹைட்லேருந்து ஆரம்பித்து அபவ் 20 feet ஹைட் வரைக்கும் ஒரே கல்லில் செஞ்ச ஸ்டாச்சுஸ் நிறையா இருக்குது. அதோட வீடியோஸ் கீழே போகும்போது பார்ப்போம். நான் அந்த ஆப்போசிட்டில் தெரிகிற மவுண்டெயின் அந்த பக்கம் இருக்கிறது இதெல்லாம் ஏற முடியாது, ஸ்டெப்ஸ் இல்லை. நம்ம இருக்கிற மவுண்டனுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. இதுவே ஒரு பெரிய மலை தான். இதில் ஏகப்பட்ட இடம் மேலே இருக்குது. நம்ம ஊரில் கோவில்னு சொல்கிறத இவங்க வந்து இங்கே வந்து பகோடா அப்படின்னு சொல்கிறாங்க. பகோடா அப்படின்னா இங்கே வியட்நாமில் கோவில் போல் இருக்குது. இங்கே மேலே பகோடாவும் இருக்குது. இது ஒரு வியூ பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு பகோடாவில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதேமாதிரி இந்த ஏரியாவில் நான் பார்த்தது வந்து போன்சாய் ட்ரீஸ் வந்து ரொம்ப அதிகம். இவங்க அந்த போன்சாயை க்ரியேட் பண்ணுறதுக்காக நல்ல நல்ல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கீழே வந்து வேரை சுற்றி 4 பக்கமும் ஒரு கருங்கல் ஸ்லாபை சாய்ச்சி வைக்கிறது. ஸோ வேறு ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அப்புறம் வந்து அந்த சென்ட்ரு ட்ரங்க் பாட்டில் வந்து ஒரு 4 பக்கம் மூங்கில் வச்சு பலகை வச்சு அடிச்சிட்றாங்க. ஸோ மரம் ஸ்ட்ரைட்டாக வளர்கிறதுக்காக இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்கிறாங்க. அவங்களோட பகோடாவுக்கு வந்துட்டோம், டெம்பிளுக்கு வந்துட்டோம். நம்ம ஊர் கோயில் மணி மாதிரி. இந்த மணியோட டோட்டல் ஹைட்டே என் ஹைட் இருக்க மாட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5.5 அடிக்கு மேலே இருக்குது. டாப்பில் அந்த மணியை ஹேங் பண்ணியிருக்கிற அந்த இதை பாருங்கள், செமையாக இருக்குது. இதில் தான் அந்த மணியை ஹேங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இரும்பு தான். அன்னாசி பழத்தோட சட்டியில் வளர்க்குறாங்க. அது லில்லி பாண்டு. இதுதான் அவங்களோட பகோடா கோவில். செப்பல் நாட்டாளோட நினைக்கிறேன். இந்த புத்தர் சிலை தான் கீழே ரொம்ப அதிகமாக இருந்தது. இது சின்ன சைஸ், ஒரு 3.5 feet ஹைட் இருக்கும். ஆனால் இதுவே 6 அடி 7 அடி 8 அடி 10 அடிக்கு மேலே வரைக்கும் வச்சுருக்காங்க கீழே. இதுதான் அவங்களோட கோவில். இது ஏதோ கெஃபட்டேரியா போல் இருக்குது, ஏதோ ரெஃப்ரெஷ்மெண்ட் ஏரியா மாதிரி இருக்குது. ஆனால் யாரும் ஆள் இல்லை. நம்ம ஊர் காளி சிலை மாதிரி, பட் ஆனால் அது ஜென்ஸு. இந்த சென்டரில் இருக்க புத்தருக்கு நெத்தியில் ஒரு கல், ஒரு ரெட் கலர் ரூபி ஸ்டோன் ஒன்று இருக்குது. கீழே எல்லாம் அவங்களோட
இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் ப்ரே பண்ணும்போது வாசிப்பாங்க போல இருக்குது. ஸ்பீக்கர்லாம் இருக்குது. சென்டரில் புத்தா, அவருக்கு செஸ்ட்டில் வந்து ஒரு ஸ்வஸ்திக் இருக்குது. இங்கேயும் ஒரு மணி ஒன்று இருக்குது. பட் இதோட ஹைட் வந்து ஒரு 2 to 2.5 feet தான் இருக்கும். அந்த பக்கம் ஆக்ரோஷமாக ஒரு சிலை, இந்த பக்கம் ரொம்ப அமைதியாக ஒரு சிலை என்ட்ரன்ஸில். ஸோ இதுதான் பகோடா. இங்கே வெளியில் நம்ம ஊரில் அந்த கன்னிமூல கணபதின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இந்த கார்னரில் ஒரு புத்தர், அந்த பக்கம் பக்கத்தில் யாரோ ரொம்ப கோவமாக ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. ஊதுபத்தி, பைனாப்பிள் சிங்கிள் பிளான்ட்டு அப்படியே ஒரே ஒரு பாட்டில். இந்த பக்கம் ஒரு அன்னாசி, அந்த பக்கம் ஒரு அன்னாசி. அவருக்கு படைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அன்னாசி, ஆப்பிள். அந்த பக்கம் நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தில் ஒரு பெரிய சைஸ் இருக்கும், இது ஒரு நேம் டக்கு ஞாபகத்துக்கு வரல. அது நம்ம ஒரு சாமந்தி பூ நினைக்கிறேன். இது பார்க்க அப்படி தான் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பைனாப்பிள் தான் இருக்குது. இதுதான் சென்டர் வியூ ஆஃப் பகோடா டோட்டலாக. இது அந்த பகோடாவுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் எதிரில் அந்த சிவன் கோயிலுக்கு வெளியில் அந்த நேராக நந்தி சிலை இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி அந்த பகோடாவுக்கு ஆப்போசிட்டில் இந்த இது வந்து பகோடா ஃபேஸிங்கில் இருக்குது. ஓகே, இதோட டோட்டல் வியூ தான் இது. ஒரு வியூ பாயிண்ட்டு அதே மார்பிள் மவுண்டெயினில். ஸோ இதில் ஒரு பெரிய ஸ்டாச்சு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாச்சு தான் கீழே எங்கேருந்து பார்த்தாலும் மார்பிள் மவுண்டெயின் அப்படின்னு கூகுளில் போட்டிங்கன்னா கூட இந்த ஸ்டாச்சு தான் வந்து ஒரு ரிசம்லன்ஸாக இருக்கும். உண்டியல், இந்த உண்டியல் கலாச்சாரம் உலகம் முழுக்க இருக்கும் போல இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா டட்டில் ஆமை வச்சுருக்காங்க, 2 பக்கமும் கருங்கல்ல செஞ்சு. அதுக்கு முதுகில் வந்து ஒரு சின்னதாக ஒரு விளக்கு வைக்கிற மாடை மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் அவங்க ப்ரே பண்ணுற காடு தான் போல் இருக்குது. ஓகே, கீழே ஏதோ ஒன்று தெரியுது. பட் இந்த மலை கொஞ்சம் பெருசு தான். இப்போ தான் நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 20% கவர் பண்ணியிருக்கோம். பேலன்ஸாக பார்ப்போம், கீழே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மார்பிள் மவுண்டெயினில் அடுத்து இந்த டெம்பிள்குள்ளார தான் என்ட்ரு ஆகிறேன். இது டெம்பிளாக வியூ பாயிண்ட்டாக என்னன்னு தெரியல. ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த லாஃபிங் புத்தா அப்படின்னு நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, அது ப்ளஸ் போன்சாய் ட்ரீஸ் தான். இந்த மார்பிள் மவுண்டன் ஃபுல்லாகவே போன்சாய் ட்ரீஸ் தான் வச்சு பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எல்லா மரமும் இருக்குது. இது நம்ம ஊர் ஆலமரத்தோட போன்சாய் சின்ன சின்னதாக விழுது இருக்குது. ஆலமரம் மாதிரி இருக்குது, ஆனால் இலை ஆலமரத்து இலை மாதிரி இல்லை, விழுது இருக்குது. இது இந்த ஊரில் இருக்குது. ஸோ நம்ம கோயில் வாசலில் யாழின்னு சொல்லி இருக்கு இல்லையா, அந்த யாழியோட ரெப்ரசன்டேஷன் இங்கேயும் இருக்குது. இது யாழி மாதிரி, அங்கே பார்த்தது பக்காவாக யாழியாக இருந்தது. இது வந்து பின்னாடி வால் வச்சு சிங்கம் மாதிரி இருக்குது. இதுவும் ஒரு கோவில் தான் போல். ஆனால் இந்த மலை ஃபுல்லாகவே அந்த காலத்துலேயே கோயில் ஆக்கியிருக்காங்க. ஓகே, இன்னொரு கோயில் அந்த பக்கம் இருந்தது, ஆனால் அதில் செம்ம இருட்டு, அதில் வீடு எடுக்க முடியல. அது வந்து பல காலங்களில் வாழ்ந்த ஒவ்வொரு நம்ம ஊரில் அந்த சித்தர் முனிவர்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருந்தாங்க. மார்பிள் மவுண்டெயினோட முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். இது ஒரு கேவ், குகை. இது ரொம்ப ஒரு ஃபேமஸான இடம் இந்த இதுலேயே. நம்ம ஊர் கொடைக்கானல் குணா கேவ் மாதிரி இது ஒரு கேவ். யாரும் கவனிச்சலான்னு தெரியல, இந்த கேவ் உள்ளே இருக்கிற ராக்லேயே
ஒரு ஸ்டாண்டிங் புத்தா ஒன்று செதுக்கியிருக்காங்க கருங்கல்லையே. லாங்லேருந்து பார்க்கும்போது எனக்கே தெரியல, பக்கத்தில் வர வர தான் தெரியுது. இந்த கேவை அப்படியே குறைஞ்சி நம்ம இந்த குடைவரை கோவில் மாதிரி குறைஞ்சி இந்த புத்தாவை செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த கேவ் இன்னும் உள்ளே போகுது. எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். எங்கப்பா சான்ஸே இல்லை. உள்ள ஒரு 500 பேர் 1000 பேர் நின்று சாமி கும்பிட்ற அளவுக்கு பெரிய கேவு. உள்ள வேறு தண்ணி மேலே பாறையிலும் சுற்றிகிட்டே இருக்கு. இங்கே ஒரு பிளேஸ், ஆப்போசிட்டில் ஒரு பிளேஸ் பிளாட்ஃபார்ம் மாதிரி போட்டிருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்தில் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்காக தான் பர்ஃபெக்டாக செஞ்ச மாதிரி இருக்குது. இந்த பக்கம் ஆஸ் யூஷுவல் ஒரு காவல் தெய்வம், இங்கே ஒரு காவல் தெய்வம். ஸோ இப்போ தான் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. 2வது லெவல் காவல் தெய்வம். திரும்ப அந்த பக்கம் இருக்காரு. கேவோட சைஸும் வால்யூமும் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 100 அடி நீளம், 100 அடி அகலம். 100 அடி இல்லை, ஒரு 80 அடி நீளம், 80 அடி அகலம் இருக்கும். மேலே வந்து வெளிச்சத்துக்கு ஓப்பனிங். எங்கப்பா ஹைட்டு 100 அடி இருக்கும். மேலே அந்த ஓப்பனிங்கோட ஹைட்டு கண்டிப்பாக 100 ஃபீட் இருக்கும். 10 ஃப்ளோர்ஸு. வாவ். இங்கே மேலே தெரியுதா, இதுவுமே பாறை மேலே கிட்டத்தட்ட ஒரு 60 அடி ஹைட்டில், ஒரு 20 அடி உயரத்துக்கு, இல்லை ஒரு 15 to 20 அடி ஹைட்டில் உயரத்துக்கு ஒரு புத்தர் சிலை ஒன்று பாறையிலே செதுக்கியிருக்காங்க. இங்கேயும் ஒரு கோவில் மணி, இந்த பக்கம் ஒரு சுவாமி, சென்ட்ரலில் மேலே புத்தா, இந்த பக்கம் ஒரு கோவில் மணி, உண்டியல் பாக்ஸு. இது வியட்நாமிஸில் எழுதியிருக்காங்க. ஆல்ஃபபெட் எல்லாமே இங்கிலீஷில் இருந்தாலும் நம்மளால் படிக்கவும் முடியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. அங்கே ஏதோ ஒரு சைனீஸ் மாதிரி, அது வியட்நாமிஸோட பழைய எழுத்துன்னு நினைக்கிறேன். கல்வெட்டு ஒன்று செதுக்கியிருக்காங்க. இதுதான் 300 வருஷத்துக்கு முன்னாடி வியட்நாமிஸ் பயன்படுத்தின அந்த குறியீட்டு பாஷை. இதை தான் அலெக்சாண்டர் டிவியூ வந்து இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டுக்கு கொண்டு வந்துட்டார். இது எல்லாமே அந்த பழைய காலத்து வியட்நாமிஸ் லாங்குவேஜ். நம்மளோட கல்வெட்டில் இருக்கும் இல்லையா, சங்க இலக்கியங்களில் அந்த மாதிரி கல்வெட்டு பாஷை. இதை வந்து இப்போ வந்து இந்த மாதிரி லாங்குவேஜை கொண்டு வந்துட்டாரு அலெக்சாண்டர் டிவியூ. ஓகே, இது இயற்கையாகவே மேலே ஒரு ஓப்பன் இல்லைங்க, மேலே 3 ஓப்பன் இருக்குது. சரியான ஹைட்டு. இதை பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1975 வரைக்கும் வார்லேயே இருந்த ஒரு கண்ட்ரி இந்த அளவுக்கு தங்களோட பாரம்பரியத்தை பராமரிச்சிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இந்த சிதிலமடைஞ்ச கோயில்கள்லாம் பார்க்கும் பொழுது கவர்மெண்ட்டை காரி துப்புறதா இல்லை நாமளே காரி துப்பிக்கிறதா நமக்கு தோணுது. மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரிஸ் அவங்களோட வரலாறு, ஹெரிட்டேஜ் எல்லாத்தையுமே ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் வந்து வெள்ளைக்காரனை பாராட்டுறதுக்கு என்னென்ன இருக்கோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிவிட்டு, நம்மளும் என்னென்ன செஞ்சாங்கன்னா எல்லாத்தையும் அடித்து நாசம் பண்ணிட்டானுங்க. அதை அவங்க நாசம் பண்ணாங்களோ இல்லையா, நம்மளாலே நாசம் பண்ணிட்டானுங்க. அதுதான் கதை. புத்தர் பின்னாடி தெரியுறான்னு தெரியல.
மலையை கஷ்டப்பட்டு ஏறினதுக்கு பிரயோஜனமான விஷயம் இந்த வரைக்கும் வந்தது தான். இந்த மாதிரி இன்னும் 2-3 குகை இருக்குங்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதான் மேலே ஏற போகிற பாதை. எல்லாருக்கும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருக்கும். என்னோடய ப்ளஸ் மலை ஏறுறது. எத்தனை ஸ்டெப்பாக இருந்தாலும் கடந்து இருக்குவேன். ஆனால் எனக்கு மலை இறங்க வராது. படிக்கட்டுலேருந்து இறங்கவோ இல்லை மலையிலேருந்து இறங்கவோ ரொம்ப தடிமானது. இதுதான் நான் சொன்ன இடம். இந்த ஒரு பிளாட்ஃபார்மு, இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் பக்காவாக மெடிடேஷன் பண்ணுறதுக்காகவே போட்ட மாதிரியே இருக்குது. குகையை விட்டு வெளியில் வந்தாச்சு. ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸு. குகையை விட்டு வெளியில் வந்துட்டோம். ஸோ இதே மாதிரி இன்னும் 2-3 குகை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, மேப்பில் இருக்குது. இந்த அளவுக்கு பெருசாக இருக்குமான்னு தெரியல, பட் பார்ப்போம். லெட் அஸ் see. இப்போ நம்ம பார்த்தோட கேவ் வந்து ஹியான் காங் கேவ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து இதை முடிச்சிருவோம். இங்கே 2 கேவ் இருக்குது. இந்த பக்கம் போனோம்னா லின் நாம் கேவ், இந்த பக்கம் வேன் தாங் கேவ். வேன் தாங் கேவை பார்த்துட்டு அப்புறம் அந்த கேவுக்கு போகலாம். ஓ, இங்கே ஹெவன் கேட்னு ஒன்று இருக்குது. ஹெவன் கேட்டை பார்த்துட்டு கேவை பார்த்துட்டு அடுத்த கேவை பார்த்துட்டு அடுத்த மலைக்கு போகலாம். ஹெவன் கேட், சொர்க்க வாசல். சொர்க்க வாசல் எவ்வளோ தூரம் இருக்குன்னே தெரியலையே. படி ஒன்று செம்ம ஹைட்டு. படி 4 படியாக நம்ம நெஞ்சு உயரத்துக்கு வந்துடுது. ஹைட் தெரியுதா? மொத்தமே 1 2 3 4 5 6 10 11 படி தான். 11 படி கிட்டத்தட்ட 10 அடி ஹைட்டில் இருக்குது. இந்த பக்கம் பாதை இல்லை. ஏப்பா இப்படி என்னப்பா சொர்க்கம் இருக்குது மேலே? இவ்வளோ உயரமாக இன்னொரு 50-60 படி வச்சுருந்தீங்கன்னா ஏறாமல் பாதி பேர் சொர்க்கத்துக்கு போயிடுவான்ப்பா.
아니 돌이 안 미끄러워서 괜찮아. 돌에 이끼 끼면은 돌 자체가 미끄러운 돌이 이돌 아니야. 움직여. 오 잠깐만 이거 움직이네. 두 손을 잡고 발을 띄워야 돼. Sorry. 아 여기 발 놓은 데가 있어. 아니 두 손을 짚고 발을 띄워야 된다고. 이렇게. 가자. 자, 엄마 뒤에 따라. 엄마 뒤에 따라. கொஞ்சம் ஷூ ஸ்லிப்பரியாக இருந்தாலும் கீழே தான் போகணும். ஓகே, இதை ஏன் ஹெவன்ஸ் வியூன்னு சொல்கிறாங்கன்னா, ஹெவன்ஸ் கேட்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே மேலே ஏறினா மொத்த சிட்டியும் தெரியுது. ப்ளஸ் இன்னொரு சைடு கடல். கடலுக்கு முன்னாடி ஒரு பெரிய பில்டிங்கு, அது என்ன பில்டிங் தெரியல. சரி, கடல், கடற்கரை, கடற்கரை. அந்த பக்கம் நடுவில் அடேங்கப்பா, மார்பிள் மவுண்டனோட உச்சி. ஓ, இது ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டு. வீடியோ வீடியோ கண்டினியூ. 잠깐만 한번. வேன்தாங் கேவ், இதுக்கு தான் போகிறோம். இந்த கேவுக்கு போகிற வழியில் தான் போன வீடியோவில் கொஞ்சம் டைவர்ட் ஆகி ஹெவன்ஸ் கேட்டை பார்த்தோன்னே நேராக அங்கே போய் சொர்க்கவாசலை பார்த்தாச்சு. இப்போ மறுபடியும் இந்த கேவுக்குள்ளார போய் போன கேவுக்கு இந்த கேவுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். என்ட்ரன்ஸு பாறை குறைஞ்சி தான் போட்டிருக்காங்க. தாய் பக்கோடா இதான் ஃபஸ்ட் இடம் நம்ம பார்த்தோம். 물티슈밖에 없어. 휴지 없어? லிங் உங் பக்கோடா, ஏன்னா அங்கே க்ரௌடாக இருக்குது. இங்கே லிங் உங் பக்கோடா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் நம்ம மேலே அந்த கேவை போய் பார்க்கலாம். பகோடா அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஊரில் அது கோவில். கோவில் தான் அவங்க பகோடா அப்படின்னா. ஓ, இந்த கேவுக்கு இன்னொரு வழியாகவும் வரலாம் போல இருக்குது. ஓ, இதெல்லாம் வெளியில் போகணுமா? பகோடா. Sorry. Still like them, thank you. 1, 2, 3. ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த கலப்பு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். Thank you. சிங்ஷாவ், இங்கே சிங்ஷாவ்னா தேங்க்யூ அப்படின்னு அர்த்தம். வந்து வியட்நாம் வந்து ஒரு 4 நாளில் இந்த ஒரு வார்த்தை தான் கற்றுக்கிட்டேன். ஓகே, நம்ம ஊர் குணா கேவ் மாதிரி இருக்கும் போல இருக்கேன். அந்த மஞ்சுமல் பாய்ஸில் அவர் விழுந்தாரு அந்த மாதிரி கீழே போக போக காலம் போய்கிட்டே இருக்குது. மேலே வர வர பாறை வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே ஓகே, பகோடா போகிறதுக்கு வேறு நம்ம வேறு வழி கேவ் தான் பார்க்கணும். அந்த பக்கமாக வெளியில் போனால் தான் அந்த பகோடா இருக்க போல இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேவும் அந்த பக்கம் ஒரு கேவ் இருக்குது, அது ரெண்டையும் முடிச்சுட்டு திரும்ப இதே வழியாக வந்து தான் போகணும்.
காஷன் ஸ்லிப்பரி ஸ்டெப்ஸ். ஆனால் நிறைய இந்தியன்ஸ் வந்திருக்காங்கப்பா. எல்லாம் பேக்கேஜ் டூரு, குரூப் டூரு. கடைசி வரைக்கும் கூண்டில் அடைச்ச எலி மாதிரி அந்த கைடு கூட்டு போகிற இடத்துக்கு கூட்டு போயிட்டு அவங்க சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு லோக்கல் யார்ட்டையும் பேசாமல் எதையுமே தெரிஞ்சுக்காம வந்துடுவாங்க. இங்கே சின்னதாக ஒரு டீ கடையில் போய் உட்காருவோம், ரோடு கடையில் பேச்சு கொடுப்போம். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம எதையுமே தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது அந்தளவுக்கு பெரிய கேள்வி இல்லை, ஒரு சின்ன குகை தான். 20 அடி அகலம் 30 அடி நீளம் இருக்கும். ஸோ இது உள்ள ஒரு புத்தா ஸ்டாச்சு. ஓகே, வேன்தாங் கேவ் முடிச்சாச்சு. அதான் இப்போ நம்ம பார்த்த அந்த குட்டி கேவ். அங்கே தெரியுதே அந்த ஹுவான் குவாங் கேவ், அதுதான் இருக்கிறதுலே பெரிய கேவ், அதையும் முடிச்சாச்சு. இப்போது லின் நாம் கேவ், அதுக்கு தான் போகிறோம். அந்த மெக்காங் டெல்டா சூச்சி டனல் அது எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததோ அதே அளவுக்கு மார்பிள் மவுண்டன் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. நம்ம ஊர்லேயும் கேவ்ஸ் இருக்குது, பட் ஆனால் இங்கே கல் எல்லாமே வந்து நம்ம ஊர் கருங்கல் மாதிரி கருங்கல்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட இவங்க யூஸ் பண்ணுற அந்த வேர்டு மாதிரி தான். கல் எல்லாமே ஒரு மாதிரி ஒயிட்டிஷாக மார்பிள் இதில் தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு 1000 படிக்கு மேலே ஏறியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏறி இறங்கியிருப்பேன். சில இடத்துல போன பாதையிலே போய் வந்த பாதையிலே வந்து சுற்றி சுற்றி வந்துக்கிட்டுருக்கோம். ஓகே, கேவோட என்ட்ரன்ஸ் போல். இது வேணால் சின்ன ஹைட் இருக்குது, பட் ஓகே. இதில் வந்து புத்தர் இல்லை, அதுக்கு பதிலாக ஏதோ அவங்களோட ராஜா தான் ஒருத்தர் இருக்கார். இங்கே அடிஷ்னலாக ஒரு கேவ் ஒன்று போகுது, ஆனால் அதுக்கு லைட்டிங் போடலை, கும்மருட்டு, உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது. ஸோ ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டருக்கு மேலே தள்ளி இருக்கோம் ஊர்லேருந்து. ஓகே, இங்கேயும் அதே தான். ஆக்சுவலாக இங்கே தாடி மீசை வச்சுட்டு ஒரு சைனீஸ் எம்பரர் மாதிரி இருக்கார். மேபி வியட்நாமீஸும் அந்த காலத்தில் சைனீஸை ரெசம்பிள் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணுறேன். அவரோட ஸ்டாச்சு தான் அங்கே இருக்குது. ஓகே, மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா பாறைலாம் அப்படியே உருண்டை போல்டர்ஸ் மாதிரி நிற்கிது, ஒன்றோட ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி. ஒரு கண்டினியூட்டியே இல்லை, ஆனால் எப்படி கீழே விழுகாமல் இருக்குங்கிறதும் தெரியல. ஓகே, இதுதான் அந்த கேவ். இங்கே புத்தர் கிடையாது, அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு எம்பரரோட ஸ்டாச்சு தான் இருக்குது. வேர்த்து ஊற்றுது, ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு, கண்ணாடியெல்லாம் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதான். இன்னும் ஒரு 6-7 பாயிண்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு இங்கேருந்து இறங்கி நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டுக்கு போகணும். Is there anything else? No. Nothing. Thank you. ஓகே, இந்த கேவ் முடிஞ்சது. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஹையஸ்ட் பீக் ஆஃப் மார்பிள் மவுண்டெயின். இந்த ஹெவன்ஸ் டோர் பார்த்தோம் இல்லையா, சொர்க்கவாசல்,
அதை விடவே இது ஹைட்டு ஜாஸ்தி, பெரிய இடம் தான். Okay. All right. 3, 2, 1. 3, 2, 1. Okay. Nice. Yeah. How do you like the flip phone? I really like it. I mean, so far, it's holding up. Cool. Sometimes the screen will go on. That's what I've heard. Oh yeah. What brand is it? Samsung. Okay. இந்த ஹை வியூ பாயிண்ட் ஏறி வரும்போது ஒன்றுமே தெரியல, கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, கொஞ்சம் டஃப்பாக இருந்தது. ஆனால் இறங்கும் போது தான் தெரியுது இது எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்னு. ஒரு படி ஸ்லிப் ஆனாலும் நேராக கீழே போக வேண்டியதான், உருண்டுக்கிட்டே ஏதோ ஒரு கட்டளை மோதிக்கிட்டு தான் நிற்கணும். செம்ம ஸ்டீப்பு. இதுக்கப்புறம் தெரியுது பாருங்கள், அதிகபட்சம் ஒரு 8 அடியில் 20-25 அடி கீழே இறக்கிட்டானுங்க, 2 ஃப்ளோர் ஹைட் இறக்கிட்டானுங்க. அதிகபட்சம் ஒரு 150 to 200 படியில் ஒரு 4 ஃப்ளோர் மேலே போயிட்டானுங்க. 4 ஃப்ளோராக கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக என்னோடய 2வது ட்ரிப்பு சோலோவாக. இதுக்கு முன்னாடி ஒரு முறை லே லடாக் ஒன்று சோலோவாக பண்ணேன். அது பண்ணும்போதே டிசைட் பண்ணிட்டேன், இனிமேல் ட்ரிப்புன்னு போனோம்னா சோலோவாக தான் போகணும்னு. ஏன்னா யாருக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை, யாருக்காகவும் நம்ம பிளான் அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. அன்றைக்கி காலைல தூங்கி எழுந்துச்சு எங்கே போகணுன்னு தோணுதோ அங்கே போகலாம். என்ன ஒன்றும் பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது, அது ஒரே ஒரு ட்ராபேக்கை தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. சோலோ ட்ரிப் பண்ணாதவங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை விட ஒரு பெஸ்ட்டு டூரிங் எக்ஸ்பீரியன்ஸு இருக்காது. நான் ஏதோ ஒரு முறை 2 முறை டூர் வந்துட்டு இதை சொல்லலை. 5 முறை ஹிமாலயஸ் பண்ணியிருக்கேன், அதில் 1 சோலோ, 4 முறை செட்டாக ஜாயின் பண்ணி தான் போனேன். அது இல்லாமல் சவுத்தில் ஒரு 4 ஸ்டேட்டு, எல்லாமே ஆல்மோஸ்ட் கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு எல்லாமே கவர் பண்ணியாச்சு. முடிஞ்ச வரைக்கும் சவுத்துலேயும் சுற்றியாச்சு, நார்த்லேயும் சுற்றியாச்சு. ஏற்கனவே ஒரு முறை பேங்காக் வந்திருந்தேன், தாய்லாந்து. அது குரூப் டூர் தான். வந்ததும் ஞாபகம் இல்லை, போனதும் ஞாபகம் இல்லை. அதாவது குரூப் டூர் வரும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்குள்ளார நம்மளே பேசிப்போம். கடைசி வரைக்குமே அந்த ஊரில் என்ன லைஃப் ஸ்டைல் இருக்குது, என்ன விஷயம் இருக்குது, எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஊர் கதையவே நம்ம பேசிவிட்டு நமக்குள்ளாரே நம்மளே கிண்டல் அடிச்சுட்டு நம்மளே சிரிச்சுட்டு நம்மளே ஊர் வந்து சேர்ந்துருவோம். அதுதான் காலையில் சொன்னேன், கூண்டில் ஆடப்பட்ட கிளி மாதிரி. கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் ஊர் போய் சேர்ந்துருவோம். அது இல்லாமல் தனியாக வரும்பொழுது என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து லோக்கல் பீப்புளோட நிறைய கம்யூனிகேட் பண்ணுவோம். லோக்கல் பீப்புள் மட்டும் இல்லை, ஆக்சுவலாக இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ட்ரிப்லாம் வந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இட்டாலி, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஸ்வீடன், யூஎஸ்ஸு, யூகே, இந்த மாதிரி ஏகப்பட்ட கண்ட்ரி ஆளுங்களோட சும்மா ஜஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தாலும் நல்லா இருந்தது. ஒரு சிங்கப்பூரின் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் 1 மாதமாக இங்கே வியட்நாமில் தான் இருக்காராம். இன்னும் 1 மாதம் முடிச்சுட்டு தான் போகிறேங்கிறாரு. ஒரு ஸ்வீடன் பொண்ணு வருஷத்துக்கு 4 மாதம் டூரில் தான் இருக்குமா, 8 மாதம் தான் வேலை செய்யுமா. ஏஷியாவில் எல்லாம் 80% கண்ட்ரிஸை முடிச்சுட்டேங்குது. அந்த அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் டூரிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் என்னன்னே நமக்கு தெரிய வருது. ஆனால் நம்ம இந்தியன்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் லைஃப் ஸ்டைல் அமையவும் முடியாது. ஏன்னா நமக்கு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்டு, ஃபேமிலி, குழந்தைங்க, பிஸ்னஸ்ஸு, கிளைண்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. இதுதான் ஹையஸ்ட் பீக்
கீழே வந்து சேர்ந்தாச்சு. இந்த ஸ்டாச்சூஸ்லாம் இப்போ தான் செஞ்சு வச்சுருக்காங்க. பட் ஆனால் பக்காவாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான் ஆச்சரியமே இருக்குது. அது பாருங்கள், ஃபுல்லாக எல்லாம் ட்ராகன்ஸ். மேலே ஒரு பெரிய ட்ராகன், அதுக்கு கீழே குட்டி குட்டி ட்ராகன்ஸ். நான் ஜூம் வேணால் போய் காட்டுறேன். எல்லாமே ட்ராகன்ஸ். அமைதியா ஸ்டாச்சூஸ். ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. மார்பிள் மவுண்டெயினில் கடைசியாக நம்ம பார்க்க போகிற கேவு தான் டேங் சான் கேவ். இது இல்லாமல் நிறையா ஸ்கல்ப்சர்ஸ் பார்த்தேன், ஒரு பகோடா ஒன்று பார்த்தேன். பட் அது வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஸோ இது கேவ், அதனால் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸோ நான் இன்னும் உள்ளே போகலை. ட்ரை பண்ணுவேன். ரெண்டு வாசல். என் ஹைட்டுக்கு குனிய தேவையில்லை. அது ஃபாரினர்ஸ்லாம் குனிஞ்சு தான் உள்ளே வரணும். குட்டையாக இருக்கிறதோட பலாது ஒன்று. ஆனால் எங்கே நுழைஞ்சாலும் குடிய மாட்டேன். தலை குனிஞ்சு நடக்கிற பழக்கம் நமக்கு கிடையவே கிடையாது. அதனால் நிமிர்ந்து நடக்கலாம். இது ஒரு கேவோட ஒரு சைடு பகுதி. பட் இந்த மார்பிள் ஸ்டாச்சுலாம் இப்போ தான் செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டு மாங்க்ஸ் உட்காந்து ஏதோ கேரம் போர்டு செஸ் மாதிரி, பரமபத மாதிரி ஒரு கேம் விளையாடுற மாதிரி. என்ன கேம் தெரியல. statue. இங்கேயும் புத்தர் ஸ்டாச்சு தான் இருக்குது. அதுவும் இந்த மலையோட பாறையிலே அப்படியே சேர்ந்து தான் கிடஞ்சிருக்காங்க. தனியாக எதுவும் செய்யலை. இதுக்கு பெரிய கேவ் தான் போல இருக்கு. அது ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் இருக்கு போல இருக்கு. இங்கே ஒரு புத்தர். This is slippery. Excuse me. 미끄러워 조심해라. 어디 안 해? 네, 미끄러워 조심해라. 여기 동굴 하나 நான் மட்டும் தான் படி இறங்கிறதுக்கு பயப்படுவேன்னு பார்த்தா 그냥 공간 하나 있어. எல்லாருமே படி இறங்கிறதுக்கு தான் பயப்படுறானுங்க. ஏறும்போது கப்பு கப்புன்னு ஏறிட்டானுங்க. 와 이거 진짜 조심해야겠다. 조심. இங்கே ஒரு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இது ஒரு பாதை. ஏமா அவ்வளோதான். இதுக்கு மேலே வழி இல்லை. அந்த ஸ்டாப்புன்னு போர்டு வச்சிட்டாங்க மேலே. அந்த போர்டு தெரியுதா, ஒரு ரெட் கலர் சைன் போர்டு. அதான் ஸ்டாப். அதுக்கு மேலே போக முடியாது. ஆனால் வெளியே ஏறி மேலே போக முடியும். ரொம்ப கஷ்டம் பாறையில் க்ளீன் பண்ணுறது. அவ்வளோதான் விஷயம்.
இந்த ஸ்டாப் போர்டை பார்க்குறதுக்கு தான் சாரசாரியாக மேலே ஏறியிருக்கானுங்க. நானும் அது தெரியாமல் தான் ஏறி வந்திருக்கிறேன். கஷ்டம்ப்பா. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வியட்நாம் வீடியோஸில் இந்த மார்பிள் மவுண்டனை என் அளவுக்கு டீட்டெயிலாக யாருமே எக்ஸ்பிளைன் பண்ணலை. மேபி நான் பார்க்கல. அவ்வளோதான் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். வேற சைடு இருக்க மாதிரி தெரியல. இந்த பக்கம் ஒன்று இருந்தது. ஆமாம், இங்கே ஒரு படிக்கட்டு ஒன்று இருக்குது. போய் பார்ப்போம். தெரியுதா? சிலை எதுவும் இல்லை. அந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஜூம் பண்ணுறேன் பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம ஊர் சிவலிங்கம் மாதிரியே ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. ஒரு கருங்கல், அதுக்கு சென்டரில் வந்து லிங்கம் மாதிரி ஒரு போர்ஷன் ஒன்று நீளமாக இருக்குது. பட் ஆனால் சிவலிங்கம் இல்லை. பார்க்க தெரியுது. அங்கே மக்கள்லாம் கொண்டு போய் கூல்ட்ரிங்க்ஸு, பியரு, சோடா பாட்டிலு இங்கே பாருங்கள், இதெல்லாம் வச்சு பிரசாதம் மாதிரி வச்சு வழிபட்டுருக்காங்க. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு கடைசி கேவும் முடிச்சாச்சு. இந்த கேவ்லேருந்து வெளியில் போயிட்டோம்னா போதும். ஆமாம். எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. தேங்க்யூ. இங்கே அது ஒன்று இருக்குப்பா. எல்லா ஃபாரினர்ஸும் பயங்கர பொலைட்டு. அதாவது நம்ம ஒரு செகண்ட் நின்று வழி விட்டோம்னா உடனே தேங்க்யூ சொல்லாமல் கிராஸ் பண்ணி போக மாட்டாங்க. அதாவது கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது, வியட்நாமீஸ் மட்டும் இல்லை, இங்கே வர டூரிஸ்ட்டுமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொலைட் டு ஈச் அதர்ஸ் தான். அது மேபி நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லோரும் அப்படி தான் இருப்பான்னு தெரியாது. ஆனால் நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் நான் சுற்றின வரைக்கும் பார்த்துருக்கேன். தள்ளி விடவும் முண்டி விடவும். என்னடா அதை நம்ம ஊரை குறை சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. எனக்கு நம்ம ஊரையும் பிடிக்கும். ஆனால் ஃபேக்டை சொல்லி தானே ஆகணும். இந்த அளவுக்கு ரொம்ப பொலைட்டாக ஜென்டிலாக பேங்காக் போயிருந்தால் கூட இல்லை. ஓகே, வெளியில் வந்தாச்சு. மார்பிள் மவுண்டனை முடிச்சாச்சு. அடுத்து நம்ம போகிற இடம் வந்து தேங்காய் மூடியில் வந்து படகு. அப்படின்னா தேங்காய் மூடியில் படகு இல்லை, தேங்காய் மூடி ஷேப்பில் படகு. அந்த படகுல வந்து ஒரு கோரக்கல் ரைடு ஒன்று நம்ம ஒகேனக்கல்ல கூப்பிட்டு போவாங்கள்ல, பரிசல் சவாரி, அந்த மாதிரி இங்கே கூட்டிகிட்டு போவாங்க. அது கூட்டிகிட்டு போயிட்டு நடு தண்ணி, அந்த தண்ணி வந்து ஒகேனக்கல் மாதிரி வேகமாலாம் ஓடாது. அது வந்து ஒரு சாஃப்டான ரிவர். அதுக்கு நடுவில் கொண்டு போயிட்டு நம்ம ஒகேனக்கல்ல பண்ணுற மாதிரியே வந்து பரிசலில் வந்து கடன்னு சுற்றுறது, இப்படி ஆட்டுறது, ஷஃபிள் பண்ணுறது, அதெல்லாம் செய்வாங்க. ஸோ இப்போ அடுத்து அங்கே தான் போகிறோம். அதை முடிச்சுட்டு இந்த தனாங்லேயே ஹோயான்னு ஒரு சிட்டி ஒன்று, இப்போ நம்ம இருக்கிறதே ஹோயான் தான். ஹோயான் போகிற வழியில் மார்பிள் மவுண்டனில் இருக்கோம். பட் ஹோயான்கிற சிட்டி தான் இருக்கிறதே அல்டிமேட்டு, ஹைலைட்டே அதான். அது என்னங்கிற சர்ப்ரைஸு நான் அதை வீடியோ எடுக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும். See you. Bye bye.